ஹல்லேலூயா. Praise the Lord. Joyful VCA ஒரு ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். இப்பொழுது கூட வேதத்திலிருந்து ஒரு பகுதியை சிஸ்டர் தரணி அவர்கள் வாசிப்பார்கள். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை. துர்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனி தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துர்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துர்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துர்மார்க்கரின் வழியோ அழியும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஜெபத்தை எடுப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுப்பா, எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளை கொடுத்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா அங்கே தாவே இந்த ஆராதனை நாங்கள் ஏறெடுக்க போகிறோம். தகப்பனே இயேசுப்பா, கத்த நீரங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இது நாங்கள் ஆன்லைனில் அப்பா பார்த்து கொண்டிருந்தாலும் ஆண்டவரே இயேசுப்பா கத்தாவே, நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் அப்பா கத்தாவே அப்பா பயபக்தியோடும் ஆண்டவரே உம்மை துதிக்க உமது நாமத்தை மகிமைப்படுத்த கத்த நீரப்பா எங்களுக்கு கிருபை அளிக்கும்படியாக கிடைச்சு ஜெபிக்கிறோம். இயேசுப்பா, எங்கள் எல்லோரையும் தாழ்த்தி அப்பா உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கத்த நீரப்பா என்று வெந்திருப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் உற்சாகமாக ஆண்டவர் ஆராதிக்கலாம். நம்மளை பேர் சொல்லி அழைத்த தேவன் நம் தேவன். ஹல்லேலூயா. நம் தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னமே நம்ம பேர் சொல்லி அவர் அழைத்த தேவன். அந்த மகத்துவமான பெரிய தேவனே நம்ம உற்சாகத்தோடு ஒரு பாடலை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. வனாந்திரமாயிருந்த என்னை வற்றாத ஊற்றாய் மாற்றினீரே, வனாந்திரமாயிருந்த என்னை
ராஜா ஏசப்பா. தகப்பனே அப்பா, நாங்கள் ஒன்றும் இல்லாத இருந்த எங்களை தகப்பனே ஆண்டவரே அப்பா, எங்களோட வாழ்க்கையில் எப்பொழுதும் தோல்வியுற்றிருந்த எங்களே அப்பா நீர் கண்டு தகப்பனே அப்பா எங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றியை நீர் கொடுத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே அப்பா, நாங்கள் கைவிடப்பட்ட நேரத்திலும் ஆண்டவரே அப்பா உங்களுடைய கரம் எங்களோட கூட இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் உயர்த்தி வைத்தது, அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. எங்களை பேர் சொல்லி நீங்கள் அழைத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. எங்களை ஆண்டவரே உங்களுடைய உள்ளங்கைகளில் நீங்கள் வரைந்து வைத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி ராஜா. இருந்தாலும் ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஒவ்வொரு நாளும் கலங்கில நேரங்களில் எங்களை கை தூக்கி எடுக்கின்ற தேவனாய் நீங்கள் இருக்கிறீங்க. எங்களை ஒவ்வொரு நாளும் கண்மணி போல் காக்கின்ற தேவனாய் நீங்கள் இருக்கிறீங்க. உமக்கே ஆண்டவரே அப்பா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒருவருக்கே ஆண்டவரே அப்பா நாங்கள் துதிகன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம் ராஜா. உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மாற்றம் முயந்திருப்பீராக, மகிமைப்படுவீராக. ஹல்லேலூயா. இந்த வேலையும் கூட நம்மளை ஒவ்வொரு நாளும் கலங்காமல் கைவிடாமல் நம்மளை தூக்கி விடுகின்ற நம்மளுடைய தேவனை கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே என்ற பாடலை பாடி ஆராதிப்போம். கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. தேவைகள் ஆயிரம் என் முன் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீர் இருக்க. தேவைகள் ஆயிரம் என்னுள் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீர் இருக்க. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. மனிதனின் தூஷணை மனமடிவடைவதில்லை, நீர் எந்தன் பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கு இல்லை. மனிதனின் தூஷணை மனமடிவடைவதில்லை, நீர் எந்தன் பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கு இல்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒருபோதும் கலக்கமில்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட
ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலும் இந்த காணொளியை காண்கின்ற அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்போடு கூட வரவேற்கிறேன். ஆராதனை ஏறெடுக்க செய்த கிருபைக்காக நாம் நன்றி செலுத்துவோம். இப்போதும் கூட நம்ம தேவ செய்திக்குள்ளாய் நம்ம கடந்து போகிறோம். அன்புள்ள இயேசுவே, நீர் எங்களோடு கூட பேசும்படியாய் கேட்டு செபிக்கிறோம். கர்த்ததாமே எங்களோடு பேசும் பொழுது ஆண்டவரே எங்கள் உள்ளம் விழித்திருக்கவும், உம் சத்தத்தை கேட்கவும், உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 பேதுரு புஸ்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவனபடியினாலே உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்மை விசாரிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி பேதுரு இந்த பகுதியிலே வலியுறுத்துகிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அநேக பாரங்கள் நமக்கு உண்டு, அநேக பிரச்சனைகள் உண்டு. இந்த உலகத்தில் துன்பம் உண்டு, துயரம் உண்டு, அநேக சோதனைகள் உண்டு. இதன் ஊடாக தான் நாம் கடந்து போக வேண்டும். இயேசு கிறிஸ்துவும் கூட நமக்கு சொல்லியிருக்கிறார், உலகத்திலே உபத்திரம் உண்டு என்று சொல்லி. ஆனால் இயேசுவோ உலகத்தை ஜெயித்தார். நாமும் அவரோடு கூட விசுவாசத்தோடு இணைந்திருப்போம் என்று சொன்னால் எல்லா உபத்திரங்களையும் நாம் மேற்கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். பேதுரு ஒரு சாதாரணமான ஒரு மீனவன். ஆனால் கர்த்தரோடு கூட அவன் வாழ்க்கையை ஆரம்பித்த போது அநேக காரியங்களை அவன் தன்னுடைய சொந்த அனுபவத்திலே அவன் கற்றுக்கொண்டான். அவன் தன் வாழ்க்கையில் எதை கற்றுக்கொண்டானோ, எதை அனுபவித்தானோ, அதை தான் இந்த பகுதியில் அவன் நம்மோடு கூட பேசுகிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினாலே உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு மொழிபெயர்ப்பை சொல்லுகிறது, அவர் உங்கள் மேல் அக்கறை உள்ளவரானபடியினாலே உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி. ஆகையினாலே தேவன் நம்மீது மிகுந்த அக்கறை உடையவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யார் நம்மை விசாரிக்கக்கூடும்? நம்மை மீது அக்கறை உடையவர் தானே விசாரிக்கக்கூடும். யார் நம் மீது அன்பு செலுத்துகிறார்களோ அவர்கள் தானே நம்மை விசாரிக்கக்கூடும். நம் மீது யார் இரக்கமாக இருக்கிறார்களோ அவர்கள் தானே விசாரிக்கக்கூடும். யார் நம்முடைய ஒரு நண்பனாகவோ அல்லது ஒரு உறவினராகவோ இருந்தால் நம்மை விசாரிக்கிறவர்களாக இருப்பார்கள். நம் தேவன் நம்மை சிருஷ்டித்தவர் அல்லவா? உலகத் தோற்றத்தின் முன்பிருந்தே நம்மை முன்கூட்டி தெரிந்து கொண்டவர் அல்லவா? நம்மை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறவர் அல்லவா? நம்மை கண்மணி போல பாதுகாக்கிறவர் அல்லவா? அவருடைய கரத்தின் நிழலை நம்மை மூடி மறைக்கிறவர் அல்லவா? அவர் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். நாம் அநாதிகள் அல்ல, நமக்கு யாரும் இல்லை என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் நம்மை சிருஷ்டித்த தேவன் நமக்காகவே இந்த பூமியில் வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு துணையாக இருக்கிறார். பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் அல்லவா? அந்த தேவன் நம்மை விசாரிக்கிறவராயிருக்கிறார். அந்த தேவன் நம்மை மீது அக்கறை உடையவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பேதுரு தன் வாழ்க்கையில் அனுபவித்தது தான் இந்த இடத்துல அவன் எழுதி வைத்திருக்கிறார். என்ன எழுதி வைத்திருக்கிறார்? அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினாலே உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி. கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவர், நம் மீது அக்கறை உடையவராயிருக்கிறார். நம்முடைய பாரங்களை அறிந்திருக்கிறார். நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் தயாபரர், நம் மீது தயவுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? ஆகையினாலே இந்த நாளில் பேதுரு தன் வாழ்க்கையில் ருசித்ததெல்லாம் அவன் அனுபவித்தபடியினாலே தான் அவர் சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவனானபடியினாலே உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று. முதலாவது ஒரு காரியம், பேதுரு ஒரு மீனவனாய் இருந்தான். அவனுடைய தொழில் மீன்பிடிக்கும் தொழிலாக இருந்தது.
ஒரு நாள் இரவு முழுதும் மீன் பிடிக்க போயிருந்தபோது அவனுக்கு ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை. ஏமாற்றுவதோடு காலையிலே அவன் தன்னுடைய வலைகளை அவன் அலசி சுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறான். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் அவ்வழியாக கடந்து வந்து பேதுருவை நோக்கி சொல்லுகிறார், உன் படகை எனக்கு தள்ளு என்று சொல்லி அங்கு அவன் தன்னுடைய படகை இயேசுக்கு என்று நகர்த்தி கொடுக்கும் பொழுது இயேசு அந்த படகிலே அமர்ந்து இதோ தம்முடைய வழக்கம் போல அவர் எப்போதும் அவர் பிரசங்கம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அப்போது பேதுருவும் உட்கார்ந்து அவருடைய பிரசனத்தை கேட்கிறவனாய் இருக்கிறான். முடிவில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருவை நோக்கி சொல்லுகிறார், உன் படகை ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் உன் வலைகளை வீசு என்று சொல்லுகிறார். அப்போது பேதுரு கண்ணீரோடு சொல்லுகிறான், இரவு முழுதும் நான் தேடி பார்த்தேன், இரவு முழுதும் நான் பிரயாசப்பட்டேன், இரவு முழுதும் நான் முயற்சி செய்தேன், ஆனாலும் எனக்கு ஒரு மீன் கூட கிடைக்கல ஆண்டவரே. ஆனாலும் உங்கள் வார்த்தையின்படியாக நான் வலைகளை வீசுகிறேன் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு அமர்ந்திருந்த அந்த படகை அப்படியாகவே ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் அந்த கடலில் வலைகளை வீசுகிறான். அப்போது திரளான மீன்கள் அவனுக்கு கிடைக்கிறது. வலைகள் கிழிந்து போகத்தக்கதாய் மீன்கள் கிடைக்கிறது. 2 படகுகள் முழுகத்தக்கதாக மீன்கள் கிடைக்கிறதா இருக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் அவனை விசாரித்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவன் மேலே அக்கறை உடையவராய் இருந்தார். அவனுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கொண்டு வந்தார். அவன் ஏமாற்றத்துக்கு ஒரு முடிவு கொண்டு வந்தார். அவனுடைய அன்றாட தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பது அந்த மீன் தான். அந்த மீனே அவனுக்கு கிடைக்காவிட்டால் அவனுடைய சாப்பாடு, அவனுடைய செலவு, அவனுடைய குடும்பம் எப்படி அவன் பராமரிக்க முடியும்? ஆகையினாலே அவன் திகைத்து ஏமாற்றத்தோடு துக்கத்தோடு இருந்தபோது தான் கர்த்தர் அவனை சந்தித்து, உன் படகை என் பக்கமாக நகர்த்தி போடு என்று சொல்லி அதில் அமர்ந்து பிரசங்கித்த போது அதன் மாத்திரமல்ல, அவனுடைய உணர்வுகளை எல்லாம் அறிந்து வைத்திருந்த தேவன் திரளான மீன்களை பிடிக்க செய்கிறவராய் இருக்கிறார். ஆகினால் தான் பேதுரு சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவனானபடியினாலே உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை இருக்கலாங்க, அல்லது உங்கள் வேலையில் நிறைய பிரச்சனை இருக்கலாங்க, அல்லது நிறைய கடன் பிரச்சனை இருக்கலாங்க, உங்களோட வியாபாரத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாங்க, என்ன செய்யுது என்ன போகிறதுன்னு தெரியாமல் இருக்கலாங்க. ஆனால் இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு பேசுகிறாரு, உன் படகை என் பக்கமாக நகர்த்தி போடு. ஆம், படகு என்று சொன்னால் உன் வாழ்க்கை இயேசு பக்கமாக கொண்டு வாங்க. நிச்சயமாக இயேசு வாழ்க்கை படகில் வந்து அமர்வார் என்று சொன்னால் முதல்ல தம்முடைய வார்த்தைகளை கொடுப்பார். அடுத்தது அந்த வார்த்தையின்படியாய் கிரியை செய்வார். நீங்கள் அற்புதங்களை காண முடியும். அன்னைக்கு அந்த மீனவனாகிய அந்த பேதுரு வாழ்க்கையில் இருந்த ஏமாற்றம், அவன் பிஸ்னஸில் இருந்த பிரச்சனை, அவனோட வருமானம், அவனோட குறைகள், அவனோட பாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து போட்டார். ஏன்னா அன்னைக்கு பேதுருவை தேவன் விசாரித்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவனானபடியினாலே உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாதீங்க. நீங்கள் உங்கள் பாரங்கள் எல்லாம் கர்த்தர் மேலே வச்சுடுங்க. அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். அவர் தான் ஜெகோவா ஜாயிராக இருக்கிறாரு. கர்த்தர் ரொம்ப நல்லவருங்க. அவரை ருசித்து பாருங்க. ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு மிகுந்த உங்கள் மேலே அக்கறை உடையவராக, உங்களை ஆசீர்வதிக்கிறவராக அவர் இருக்கிறவராக இருக்கிறார். இன்னொரு காரியம் கூட உண்டு. பேதுருடைய வாழ்க்கையில் தன் அனுபவத்தில் ஒரு சமயம் பேதுருடைய மாமி ரொம்ப ஜுரமாக இருக்காங்க. அவங்களால எழுந்திருக்க கூட முடியல. அவங்க என்ன செய்யுதுன்னு தெரியல பேதுருவுக்கு. ஒருத்தர் நம்ம குடும்பத்தில் யாராவது சுகவீனமாக பலவீனமாக ஜரமாக இருந்தாங்கன்னா, அவங்களால எழுந்திருக்க முடியாத படுக்கையோடு இருந்தாங்கன்னா அந்த வீடு சந்தோஷமாக இருக்குமா துக்கமாக இருப்பாங்க, எல்லோரும் வேதனையாக இருப்பாங்க. அந்த வீட்டுக்கு தான் இயேசு கிறிஸ்து வரார். பேதுரு வீட்டுக்கு வராரு. அப்போ அவர்கிட்ட சொல்கிறாங்க, பேதுருடைய மாமி ஜுரமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி உடனடியாக அவர் என்ன செய்கிறார், பேதுருடைய மாமியுடைய கரத்தை பிடித்து எழுந்து உட்கார செய்கிறாரு. அப்பொழுதே அவளுக்கு என்ன போச்சு, ஜுரம் நீங்கி நல்ல சுகம் அடைந்து இயேசுவுக்காக பணிவிடை செய்ய ஆரம்பித்து விட்டாள். அல்லேலூயா. ஆகினால தான்
பேதுரு சொல்கிறாரு, அவர் உங்களை விசாரிக்கிறவனானபடியினாலே உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி. இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் யாராவது சுகவீனமாக இருக்கிறாங்களா, பலவீனமாக இருக்கிறாங்களா, வியாதியில் நோயில் இருக்கிறாங்களா, கவலைப்படாங்க. இயேசு இயேசு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காருங்க. இயேசுக்கிட்ட சொல்லுங்கள், மனம் முழு மனதோடு அவர்கிட்ட சொல்லுங்கள், ஏசப்பா எனக்கு என் மனைவி, என் மகன், என் மகள், என் பிள்ளை யார் பலவீனமாக இருக்காங்களோ அவங்களை குறித்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். கர்த்தர் சுகப்படுத்துவார், ஆரோக்கியப்படுத்துவார், உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார், உங்கள் கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். யார் வியாதியாக இருந்தாங்களோ பலவீனமாக இருந்தாங்களோ அவங்களே எழும்பி இயேசுக்காக பணிவிட செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார், சுகமுள்ள ஒரு வீடாய் மாற்றுவார். உன் அரங்கத்துக்குள்ளாய் சமாதானமும் ஒரு அரண்மனைக்கெல்லாம் சுகமும் உண்டாயிருப்பதாக என்ற வாக்கின்படியாக இயேசுவின் தழும்புகளாலே நீங்கள் குணமாவீர்கள். இயேசு அளவில்லாத கிருபையை உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பார். உங்களுக்காகவே அவர் அடிக்கப்பட்டார், உங்களுக்காகவே அவர் நொறுக்கப்பட்டார். நம்முடைய பலவீனங்கள் நோய்கள் எல்லாம் அவரே சுமந்து கொண்டார். ஆக்கினாலே உங்கள் வீட்டுக்கு இயேசு வந்திருக்கிறாரே, நிச்சயமாக சுகம் கொடுப்பார். அவர் உங்களை விசாரிக்கிறவனானபடினாலே உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து ஒரு சமயம் கடல் மேலே நடந்து வராரு. சீஷர்கள் எல்லாம் படகுல அவங்க பிரயாணம் செய்து கொண்டிருக்காங்க. பயங்கரமான பெருங்காற்று வீசுகிறது, எதிர்காற்று வீசுகிறது. அவங்களால படவை என்ன செய்ய முடியல, துடுப்பு போட்டு மேற்கொண்டு போக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பல மணி நேரம் அவங்க கஷ்டப்படுறாங்க ஒரே இடத்துல. அப்போது இயேசு கிறிஸ்து கடல் மேலே நடந்து வராரு. வரும் பொழுது எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம், யார்? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் தான் சொல்லுகிறார். அப்போ பேதுரு சொல்கிறான், நீங்கள் தானே, நானும் என்ன செய்யணும், இந்த கடலில் என்னை நடந்து வர செய்யுங்க என்று சொல்லுகிறான். அப்போ இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து வா என்று சொல்லுகிறார். உடனே பேதுரு என்ன செய்கிறான், படகுலேருந்து அந்த கடலில் இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறான். நடந்து போகிறான். திடீர்னு அவனுக்குள்ள என்னச்சு சுற்றுமுற்றும் பார்க்குறான். அந்த காற்றையும் அந்த கடலையும் மற்ற காரியங்களை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு பயம் உண்டாகிறது. உடனே என்ன ஆகிறான், அவன் கடலில் முழுகி போகிறான். கர்த்தராக இயேசு அவன் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அவனால் கடலில் நடக்க முடிஞ்சிச்சு. ஆனால் அவன் பார்வை சுற்றுப்புறத்தில் போகும்போது முழுகி போயிட்டான். ஆனால் முழுகினவன் அவன் என்ன செய்கிறான், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிடுகிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்க, பேதுரு சாதாரணமானவன் அல்ல, ஒரு மீனவனுக்கு நிச்சயமாக நீச்சல் தெரியும். ஆனால் நீச்சல் தெரிந்த அந்த மீனவனே பயந்து நடுங்கிறான்னு சொன்னால் அந்த சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருக்கும், அவனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும். அவனால் செயல்படாத ஒரு சூழ்நிலையாய் அது காணப்பட்டு இருக்கிறது. அப்போ ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சொல்லி கூப்பிட்றான். கர்த்தர் கரத்தை கொடுத்து அவனை திரும்பி கடல் மேலே நடந்து படகுல வந்து அமருகிறார்கள். இது ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, தேவன் நமது ஆபத்து காலத்தில் நமக்கு அடைக்கலமும் அனுகூல துணையுமாய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன ஆபத்துகள் வந்தாலும் சரி, கர்த்தரை நோக்கி பார்க்கும் போது நீங்கள் நல்ல சமாதானமாக இருப்பீங்க. எல்லாவற்றையுமே நீங்கள் மேற்கொள்ள முடியும். ஆனால் கர்த்தரை விட்டு உங்களோட கண்களோ உங்கள் வாழ்க்கையோ உங்கள் செயல்களோ சிந்தனைகளோ அகலும் போது அப்போ தான் பிரச்சனை வரும். அந்த பிரச்சனைக்குள்ளே முழுகி போகிறீங்க. ஆனாலும் கூட ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்கள், ஏசப்பா என்னை ரட்சிங்க சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு உதவி செய்வார், உதவி கரத்தை நீட்டுவார், உங்களை பிடித்து திருப்பி அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வருவார். நீங்கள் நிச்சயமாக சமாதானத்துடன் இயேசுவோடு கூட நீங்கள் நடந்து போக முடியும். ஆகினாலே இதை அவன் அனுபவித்திருந்தபடியினால தான் அந்த பேதுரு எழுதுகிறான், அவர் உங்களை விசாரிக்கிறவனானபடியினாலே உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி. இன்றைக்கி நீங்கள் தேவனை விட்டு கொஞ்சம் தூரமாக போயிருக்கலாம், அல்லது பார்வையை ஆண்டவர்கிட்ட நீங்கள் விலக்கி இருக்கலாம், அல்லது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாறுபாடு இருக்கலாம். அதனால் நீங்கள் தேவனை விட்டு விலகினபடினாலே இருளுக்குள்ளே வந்திருக்கலாம், அந்தகாரத்துக்குள்ளே வந்திருக்கலாம், பிரச்சனைக்குள்ளே வந்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்களேன், ஆண்டவரே என்னை ரட்சியும்னு. அவர் ஒரு நல்ல தகப்பன்.
தன் பிள்ளைகளை அவர் நேசிக்கிறாரு. அவர் நிச்சயமாக ஓடி வந்து உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் கரத்தை பிடிப்பார், உதவிக்கரம் நீட்டுவார். ஹல்லேலூயா. உங்களை விற்ற மாட்டார். ஆண்டவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை. ஆண்டவர் உங்களை என்றும் கைவிடுவதும் இல்லை. அவர் உங்களுக்கு துணையாகவே இருக்கிறார். உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்தது நம்ம வாசிக்கிறோம், ஒரு 4வது ஒரு காரியத்தை நம்ம வாசிக்க முடியும். இப்படியாக இயேசு பரமேறி சென்ற பிறகு பேதுருவானன் பரிசுத்த ஆவினாலெல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டு அப்போது அவன் வந்து ஊழியத்தை செய்யும் பொழுது ஏரோது ராஜா இவனை சிரசேதம் பண்ணும்படியாக பேதுருவை சிறைசாலையிலே செங்கலினாலே கட்டி வைத்திருக்கிறார்கள். அவனுக்கு காவல் பலமாக இருக்கிறது. அப்போது அந்த அவனுக்காக ஒரு சபையினர் வந்து மிகுந்த உற்சாகத்தோடு அவன் விடுதலை அடையும்படியாக மிகுந்த பாரத்தோடு கண்ணீரோடு வேதனையோடு அவனுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஒரு தூதனை அனுப்பி பேதுருவை விடுதலை செய்து 1ஆம் காவல் 2ஆம் காவல் எல்லாம் கடந்து எங்கே ஜெபித்து கொண்டிருந்தார்களோ அந்த இடத்துக்கே வரும்படியாய் கர்த்தர் செய்தார். கதவு திறந்து பார்த்தவங்களுக்கு ஆச்சரியம். நடந்த சம்பவங்களை பேதுரு சொல்லுகிறார். அல்லேலூயா. பார்த்தீங்களா, அடுத்த நாள் அவனுக்கு என்ன செய்கிறான், சிரசேதம். அவன் கொலை செய்யப்பட போகிறான். ஆனால் ஒரு குழு ஜெபிக்கிறது, கர்த்தர் மேலே பாரத்தை வச்சு ஜெபிக்கிறது. நம் தேவன் நம்மை விசாரிக்கிற தேவன் அல்லவா, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருங்க சொன்ன கர்த்தர் அல்லவா, தன் அனுபவத்தில் உணர்ந்திருந்தான். ஆகையினால தான் தப்புவிக்கிற தேவன். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எல்லா ஆபத்து நாசம் மோசங்கள்லேருந்தோ நம்மை விடுவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் மீட்கிறவரும் தப்புவிக்கிறவமாய் இருக்கிறார். சத்ரு உங்களை கொல்ல பார்ப்பான். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். பிசாசு திருடன் எதுக்காக வருவான்? கொல்லவும் அழிக்கவும் தான் அவன் வருவான், திருடவும் வருவான். ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படி அல்ல, ஜீவனையும் பரிபூர்ணத்தையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகினால அந்த பேதுரு தன் வாழ்க்கையில் இதை ருசித்து பார்த்துருக்கிறான், அனுபவித்து பார்த்துருக்கிறபடினால்தான் 1 பேதுரு 5:7 தன்னுடைய நிருபத்தில் எப்படியாக எழுதுகிறான், அவர் உங்களை விசாரிக்கிறவான அப்படின்னாலே உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லைங்க, அந்த அவன் ஊழியம் செய்யும்போது பேதுரு ஊழியம் செய்யும்போது 5000 3000 5000 பேரெல்லாம் ரட்சிக்கப்படுறாங்க. ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னால் அந்த பேதுரோடு கூட இயேசு இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. இயேசுனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படுகிறான். இயேசுவனுக்குடைய ஊழியக்காரனா ஆத்ம பாரம் கொண்டு எல்லாருக்கும் அந்த இயேசு மெய்யான தேவன் என்று சொல்லி அவன் என்ன செய்ய எல்லாருக்கும் அவன் பிரசங்கத்தின் மூலமாக வெளிப்படுத்தும் போது எல்லாரும் என்ன செய்கிறாங்க, மனசில் குத்தப்பட்டு அந்த கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானமெல்லாம் பெறுகிறார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அவர் உங்களை விசாரிக்கிறவான அப்படின்னாலே உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஐயோ நான் என்ன செய்வேன், நான் எங்கள் வீட்டில் போய்ட்டு என் கணவன் ரட்சிக்கப்படலையே, என் மனைவி ரட்சிக்கப்படலையே, என் வீட்டார் ரட்சிக்கப்படவில்லையே, ஐயோ நான் அக்கம் பக்கத்தில் இருக்க நான் போய் எப்படி சொல்வேன் சுவிசேஷத்தை சொன்னால் அவங்க நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களே. நீங்கள் ஒன்றுத்துக்கும் கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய மேலே பாரத்தை வச்சுட்டு நீங்கள் இயேசு நாமத்தில் போய் சுவிசேஷத்தை சொல்லுங்கள். அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. அவங்க மட்டும் இல்லை, அவங்க கூட இருக்கிறவங்க ரட்சிக்கப்படுவாங்க. உங்கள் குடும்பமும் ரட்சிக்கப்படும். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் வேதம் சொல்லியிருக்கிற அல்லவா. ரட்சிக்கப்படுங்க. பேதுரு தனியாக ஊழியம் செய்யலைங்க, தன் மனைவியோடு சேர்ந்து ஊழியம் செய்தான் என்று வேதம் சொல்லுகிறதுங்க. ஆகையினாலே தன் மனைவியோடு கூட விசுவாசத்தோடு கணவனும் மனைவி ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கிறாங்க. வேதத்தில் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா கூட கணவனும் மனைவியுமாக ஊழியம் செய்தவங்க. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. உங்கள் ஊழியத்துக்கு உங்கள் மனைவி உங்களுக்கு என்ன செய்வாங்க, உதவி செய்வாங்க. உங்கள் கணவன் உதவி செய்வாங்க, உங்கள் பிள்ளைங்க உதவி செய்வாங்க. ஆகினால்தான் அவர் உங்களை விசாரிக்கிறவனானபடினாலே உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று பேதுரு எழுதுகிறவராக இருக்கிறார். இன்னொரு காரியம் பாருங்கள். இன்னொரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம், நம்ம வந்து இயேசு கிறிஸ்து அந்த பழையபடி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்தது எல்லாத்தையும் அவன் அறிந்திருந்தான் பேதுரு. ஆனால் திரும்ப தன்னுடைய சீஷர்கள் மற்ற சீஷர்களோடு கூட மீன் பிடிக்க போய் விடுகிறான்.
திபேரே கடற்கரை. அப்போ திபேரே கடற்கரை இயேசு கிறிஸ்து கரையோரமாக அப்பத்தையும் அவர் என்ன செய்ய மீனையும் சமைத்து வைத்து, பிள்ளைகளே புசிக்கிறது உங்களுக்கு ஏதாவது இருக்கிறதா என்று சீஷரில் பார்த்து கேட்காங்க. மீன் பிடிக்க படகுல இருக்காங்க கடலில். இவருடைய சத்தத்தை அவங்க கேட்குறாங்க. அப்போ கேட்கும் பொழுது அப்போது பேதுரு என்ன சொல்கிறான், இல்லை அவர் கர்த்தர் என்று சொல்லி உடனே அவன் என்ன செஞ்சான், அவனுடைய மேல் சட்டையை இடுப்பில் கட்டிக்கிட்டு கடலில் இறங்கி 153 மீன்களை என்ன செய்கிறான், இழுத்து கொண்டு வர. ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், கர்த்தர் அவ்வளோ அக்கறை உடையவர்களா, பிள்ளைகளே புசிக்கிறது உங்களுக்கு ஏதாவது இருக்கிறதா என்று சொல்லி அவங்க பசியாக இருக்கிறாங்க. ஆவிக்குரிய பசிகள் உண்டு, இம்மைக்குரிய பசிகள் உண்டு. அவங்க செய்வது என்னதென்று அறியாது இருக்கலாம், அல்லது திட்டம் அறியாது இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் விசாரிக்கிறவராக இருக்கிறார். அவங்க வரத்துக்கு முன்னாடியே இங்கே அப்பத்தையும் அவர் மீனையும் சமைத்து வைத்து அவங்க பசியை போக்குகிறவராக இருக்கிறது மாத்திரமல்ல, பேதுருவை பார்த்து, பேதுருவே என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா மும்முறை கேட்டு என் ஆடுகளை மேய்ப்பாகன்னு கட்டளையிட்டார். ஹல்லேலூயா! அவ்வளோ அன்பான தேவன், அவ்வளவு நம்மோடு கூட அவர் அக்கறை உடையவராக இருக்கிறார். ஆகையினாலே அவன் தன் வாழ்க்கையில் அதை அனுபவித்தான். ஆகையினால தான் எழுதுகிறான், அவர் உங்களை விசாரிக்கிறவனானபடியினாலே உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி கடைசியில் ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். பேதுருவும் மற்ற சீஷர்களும் இயேசுவோடு கூட இருந்தாங்க, நம்ம அறிவோம். அப்போ இயேசு அங்கே என்ன சார் 2 இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அவர் பிரசங்கம் பண்ணுறாரு. பிரசங்கம் பண்ணி முடித்த பிறகு, ஐயா இந்த ஜனங்கள்லாம் என்ன செய்வாங்க, சோர்ந்து போவாங்களே என்று சொல்லி அவங்களுக்கெல்லாம் என்ன செய்கிற அப்பத்தையும் மீனையும் ஆசீர்வதித்து கொடுக்குறார். ஹல்லேலூயா! இவங்களை சாப்பாடு எங்கே கொடுக்கறது, இவங்களுக்கு இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, சோர்ந்து போவாங்களே, நம்ம இருக்கிறதோ வனாந்திரம், நம்மகிட்ட இருக்கிற பணமும் பத்தாதே என்றெல்லாம் கவலைகள் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் ஆண்டவர் அங்கே அற்புதம் செய்கிறார். அதை கண்டவர் தான் நம் பேதுரு. ஹல்லேலூயா! ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறவர் என்பதை அவன் ருசித்து பார்த்துருந்தான். ஆகினால்தான் அவன் ஒரு சமயம் தன் பேதுரும் யோவானும் அலங்கார வாசலில் உட்கார்ந்திருந்த ஒரு முடவனை, இதோ என்னிடத்தில் பொண்ணும் வெள்ளியும் இல்லை, என்னிடத்துல இருக்க நான் கொடுக்குறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நடன்னு சொன்னான். உடனே அந்த முடவன் எழுந்து நடந்து குதித்து தேவாலயத்துக்குள்ளே போனான். அற்புதம் நடந்தது. ஆகினால்தான் உங்கள் மூலமாக கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆகினால்தான் அவன் எழுதி வைத்திருக்கிறான், அவர் உங்களை விசாரிக்கிறமானபடியினாலே உங்கள் கவலைகள்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. எனக்கு யாருக்கும் உதவி செய்ய என்னிடத்துல ஒரு காசு இல்லை, பணம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் நான் ஜெபிக்கிறேன், ஜெபித்தாலே போதும், கர்த்தர் அங்கே பெரிய அற்புதத்தெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா! கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கி நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கீங்க எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறது, நான் உன்னை விசாரிக்கிறவராக இருக்கிறேன், உன் கவலைகள் எல்லாம் என் மேல் வைத்து விடுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வச்சுடுங்க. நம்ம வாசிக்கிறோம், நம்ம பிலிப்பியர் புஸ்தகத்தில் 4வது அதிகாரத்தில் சந்தோஷமாக இருங்கன்னு கர்த்தர் சொல்கிறது மாத்திரமல்ல, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு அவருக்கு தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா! நாம் வாசிக்கிறோம் 6வது வசனம், 4வது வசனம், கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடி சொல்லுகிறேன். கவலைப்படாதீங்க, துக்கப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க, கர்த்தருக்குள்ள எப்போதுமே சந்தோஷமாக இருங்க. 6வது வசனத்தை வாசிக்கிறோம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா! கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லி சங்கீதம் 55:22 நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா! வருத்தப்பட்டு பாரம் பேர் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற மத்தேயு 11:28 நம்ம வாசிக்கிறோம். ஆகினாலே உங்களுடைய எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க, கவலைப்படாதீங்க, சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார், யாவையும் செய்து முடித்த தேவனுமாகவும் இருக்கிறார். நீங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய ஈவையும் அன்பையும் கிருபையும் தயவையும் அற்புதத்தையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் நீங்கள் உணர முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அவர் உங்களை விசாரிக்கிறவனானபடியினாலே
உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். ஹல்லேலூயா. இப்போது காணிக்கை பகுதி, காணிக்கை செலுத்துகிறோம். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அபரிமிதமாக நீங்கள் ஆசீர்வதிப்பீராக ராஜா. நன்றி ஆண்டவரே. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் எங்களை வழிநடத்தின தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் அப்பா. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுலமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதி. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்யம் ஐக்கியம் சந்தோஷம் சம ஆரோக்கியம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா. Praise the Lord. God bless you all.